கடவுள் இருக்காருன்னு கடவுள் இல்லைன்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில சக்திகளையும் சில மகிமைகளையும் நம்ம நம்பித்தான் ஆகணும். அசாத்தியமான விஷயங்களை ஏற்படுத்துற இந்த இயற்கை மாதிரி சில தெய்வீக சக்திகளும் இங்க இருக்க. அப்படிப்பட்ட அதிசய சக்திகள்ல இந்த நாகமுனியும் ஒண்ணு. நாக வம்சத்தோட கௌரவமா கருதப்படுற இந்த மணியை பாதுகாக்கிற பொறுப்பு இப்ப இந்த காலத்து வாசுகி வம்சத்தை சேர்ந்த நாகராஜனுக்கு இருக்கு. இந்த மணியை பாதுகாக்கிற நாகங்களுக்கும் இந்த மணியை அபகரிக்க நினைக்கிற மனுஷங்களுக்கும் இடையில பல யுகங்களா போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்க. என்னடா நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோமா என்ன? அதுக்குள்ள பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. நமக்கு ஏதாவது மிச்சம் இருக்குமா இருக்காதா? அவன் மட்டும் மிச்சம் வைக்கல, ருத்ராவோட பர்த்டே ஒரு வழி ஆக்கிரம் பாரு. ருத்ரா, ருத்ரா, ஹே விஷ்ணுடா. விஷ்ணு, ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு. ருத்ரா எங்க? நாங்க தான் சாரை அலங்காரம் பண்ணி கூட்டு வரணுமா? எங்க ஆளைய காணோம்? ஹேமா, 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 ருத்ரா வாணி இல்லாமலே பூஜையை முடிச்சிட்டியா? இன்னைக்கு நம்ம ருத்ரனுக்கு பிறந்த நாள். அவ இல்லாம பூஜை எப்படி? ஓ, வாணி இங்கதான் இருக்கியா? அப்ப ருத்ரா பூஜை ரூம்ல இருக்கானா? ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. பரமேஸ்வரா, எனக்கு 2 ஆண் பிள்ளைங்களை கொடுத்திருக்க. விஷ்ணு சாந்தமானவ, ருத்ர பேருக்கேத்த மாதிரி ருத்ரன் தான். அமாவாசை அன்னைக்கு பிறந்தவன்.
என்னைக்குமே உன் அருள் அவனுக்கு இருக்கணும்னு தான் அவனுக்கு நான் உன்னோட பேரை வச்சேன். அவனையும் என்னோட குடும்பத்தையும் நீ தான்ப்பா நல்லபடியா காப்பாத்தணும். கடைசி வரைக்கும் நான் உன்கிட்ட வேண்டிக்கிறது என் பிள்ளைங்களோட பாதுகாப்பு மட்டும்தான். என்னோட பிள்ளைங்க எப்பவுமே உன்னோட பார்வைக்குள்ள இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. எந்த தீய சக்திகளோட கெட்ட நிழலும் என் பிள்ளைங்க மேல படாம நீதான் காக்கணும். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். 25 வருஷமா மிருத்யுஞ்சயன ஆராதனை செஞ்சுக்கிட்டு வந்த என்னுடைய தவத்துக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. அந்த அற்புதமான நாகமணி இருக்கிற இடம் இன்னைக்கு இதோ இப்போ உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு தெரிய வந்திருக்கு. இனி நாகமணி நமக்குத்தான். பாபா, நாகமணி எங்க இருக்க சொல்லுங்க. இந்த அக்னி குண்டத்திலிருந்து அதை வரவழைப்பீங்களா, இல்ல நாம தான் போய் அதை கொண்டு வரணுமா? ருத்ரா, உன்னோட முயற்சி என்னோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து அந்த நாகமணியை நம்மோட வசத்துக்கு கொண்டு வரணும். வெறும் இந்த ஹோம யாகங்களால அந்த நாகமணியை நாம வசப்படுத்த முடியாது. நாகமணிங்கிறது வெறும் சாதாரண வைரன் நினைச்சிராத. அதுல அபரிமிதமான சக்தி இருக்கு. இப்போ அது தன்னோட வசத்துல வச்சிருக்கிற அந்த நாகராஜா சாதாரணமானவன் இல்ல. நம்மளோட எதிரி மிகப்பெரிய பலசாலி. போராடி தான் கொண்டு வரணும். பாபா, உங்க ஆசீர்வாதங்கிற பலம் இருந்தாலே போதும். எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் போராடி நாகமணியை நான் கொண்டு வரேன். பாபா, நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உடனே போறேன். சரி, தக்ஷக வனங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கியா? தக்ஷக வனமா? அது என்னாச்சு ருத்ரா? தக்ஷக வனம்னு ஏன் தயங்குற? அங்க திரியிற அத்தனை சர்ப்பங்களும் இந்த பைரவனோட சக்திக்கு முன்னாடி வெறும் கயிறா மாறிடும். நீ தைரியமா போ. அதுக்கு இல்ல பாபா. பைரவனோட சக்தியை அவமானப்படுத்தாத ருத்ரா. ஏன் சக்திக்கு முன்னாடி எப்பேற்பட்ட சாபங்களும் ஒண்ணும் செய்யாது. அதான் நான் துணை இருக்கேன்னு சொல்றேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா. அப்படியே சேரும் பாபா, நான் நிச்சயமா போறேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். தக்ஷகவனம் எப்படி இருக்கும், அங்க போறதுக்கான வழியை நான் உனக்கு காட்டுறேன். ஜெய் மகாகாளி. இந்த ருத்ரன் ஏன் இப்படி பண்றான்? அண்ணா, நான் வந்துட்டேன். வந்துட்டான் பாருங்க. வா ருத்ரா. எங்க எல்லாரையும் கூப்பிட்ட, வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, நீ எங்க போன? வாணிக்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? அவ ரொம்ப பயந்துட்டா தெரியுமா? ஹேமா சுமார அதான் வந்துட்டான்ல. ருத்ரா வா, கேக் கட் பண்ணலாம். வாங்க பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். கரண், அர்ஜுன் வாங்க. அண்ணா, என் பர்த்டே கிஃப்ட் நீங்க கொடுக்கவே இல்லையே. வந்துட்டான் பாருங்க பாயிண்ட்டுக்கு. என்ன விஷ்ணு, ருத்ராவோட பர்த்டேவுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க மாட்டியா? எனக்கு அண்ணன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், நான் கேட்கறதான் கிஃப்டா கொடுக்கணும். ருத்ரா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன்பா இப்படி பண்ற? ருத்ரா, உனக்கு இல்லாததா? என்ன வேணுமோ கேளு, கொடுக்குறேன். நான் வந்து தக்ஷக வனத்துக்கு போகணும். வேண்டாம் ருத்ரா, நீ கேட்க கூடாததை இப்ப கேட்டிருக்க. எனக்கு நகை, பணம், இந்த மாதிரி எந்த கிஃப்ட்டுமே வேண்டாம். நான் தக்ஷக வனத்துக்கு போகணும், அவ்வளவுதான். ருத்ரா,
என்னப்பா நீ சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? தட்சகவனம் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம வம்சத்தை சேர்ந்த யாரும் அங்க போக கூடாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா. அம்மா வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம். ருத்ரா, நானும் உன் கூட வரேன்ப்பா. பிரகாஷா, வெளியே போகணும்னு ஆசையா இருந்தா எங்க வேணாலும் போகலாம். ஆனா தட்சகவனத்துக்கு மட்டும் வேண்டாம். இல்லண்ணா, தக்ஷக வனத்துக்கு தான் போகணும், அவ்வளவுதான். அதுவும் இன்னைக்கே கிளம்பி ஆகணும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் போயே ஆகணும், அவ்வளவுதான். ருத்ரா முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். சரி, ஆனா ருத்ரா, நானும் உன் கூட வருவேன். என்னங்க நீங்க அத்தா வந்தாங்கன்னா? நீ சுமாரா ஒத்துக்கிறேன். வா, கேக் கட் பண்ணலாம். வாங்க, கேக் கட் பண்ணலாம். எல்லாரும் வாங்க, கேக் கட் பண்ணலாம். வாங்க வாங்க, சரி, போலாம். நீங்களும் வாங்க. டேய், ஏன்டா இந்த தகர டப்பாவை கொண்டு வந்த? இந்த காட்டுல, அதுவும் இந்த நேரத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகலனா? ராத்திரி மோகினி பிசாசெல்லாம் சுத்தமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மோகினி இங்க வந்துருச்சுன்னா? மோகினியா? இங்க மோகினி பிசாஸ்ல வருமா? பின்ன என்ன, நேரா அப்படியே வந்து நம்ம முன்னாடி நிக்க போகுது. ஐயோ, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே இருட்டா இருக்கு. இந்த காட்டுல வேற நிறைய பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பின்ன தட்சகவனம்னா அப்சரசுங்க டான்ஸ் ஆடுற இடம் நினைச்சியா? இதே பாம்பு காடு. இங்க வெறும் பாம்புங்க தான் இருக்கும். இங்க இருக்கிற பாம்புகளுக்கெல்லாம் 5 தலை 7 தலைன்னு இருக்குமா. அது 10 அடி நீளமா இருக்குமா. ராஜு ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். சுத்தி இருக்கிற இருட்டு, இந்த மரங்கள் எல்லாம் பயந்து போனவங்களை இன்னும் பயமுறுத்தும். ருத்ரா, நீ தான் தக்ஷகவனத்துக்கு போகணும்னு துடிச்ச. இந்த காட்டை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? நிஜமாவே இங்க நிறைய பாம்புங்க இருக்கா? டேய், காடுன்னா நிச்சயம் பாம்பு இருக்கும்டா. இங்க பயங்கரமான விஷப்பாம்புகள் எல்லாமே இருக்கு. பல நூற்றாண்டா பல வகையான சர்ப்ப ஜாதிகள் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஒருவேளை அந்த பாம்பு கடிச்சா? கடிச்சா மனுஷங்க பொழைக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தோம் வேணும்னு தான் எங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தல்ல. பயப்பட வேண்டாம். ருத்ரா, இந்த தாயத்தை வச்சுக்கோ. இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பாம்பு உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த சர்ப்பத்தோட சக்தி தூள் தூளாயிடும். இந்த தாயத்து என்னோட சக்தி. போட்டுக்கோ. இந்த தாயத்தை எல்லாரும் கட்டிக்கோங்க. ருத்ரா, நாங்க ராஜுவை பயமுறுத்திட்டு இருந்தோம். சும்மா ஒரு பேச்சுக்கு அவன் கூட விளையாடினா நீ அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டியே. எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. இந்த தாயத்து மேலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ருத்ரா, உன்னோட நம்பிக்கை உன்னோடயே இருக்கட்டும், எங்களுக்கு வேணாம். முதல்ல அதை என்கிட்ட கொடு, நான் கட்டிக்கிறேன். டே ராஜு, நீ மட்டும் அந்த தாயத்தை கட்டிக்கிட்ட நானே உன்னை கொன்னுடுவேன். உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க, நான் போட்டுக்கிறேன். வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு. இங்க பக்கத்துல தான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நடந்தே போயிடலாம், வாங்க.
ராஜு ராஜு என்னாச்சு? ராஜு ராஜு என்னாச்சு ராஜு? மோகினி பிசாசு வந்திருக்கேன் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான். யார் நீங்க? மோகினி மோகனாம்பான்றது என் பேரு. நாங்க வர்ற விஷயம் தெரியும்ல, எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா நீங்க வரல, அதனாலதான் அந்த பாறை மேல நின்னுக்கிட்டு நீங்க வர்றீங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, பேசுனது போதும். கதவை திறங்க, வீட்டுக்குள்ள போகணும். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். தீப்பந்தத்தை எதுக்காக எடுத்துட்டு போறாங்க? அதுவா, காட்டுவாசிங்க இருக்காங்கல்ல, அவங்க நாக கார்த்திகை பூஜை பண்றாங்க. நாமெல்லாம் அதை பார்க்க கூடாது. உள்ள எல்லாரும் போங்க. இல்ல, நாங்களும் அங்க போகணும். அது காட்டுவாசிகளோட பண்டிகை, அவங்க நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்களும் அங்க போகணும். கூட்டிட்டு போங்க. விதியார விட்டது. உங்க தலையெழுத்து அப்படி. ಶಂಕರ ಶಶಿಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರ ಗಂಗಾಧರ ಹರನೇ ಈಶ್ವರನೇ 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 ಈಶ ಗಿರೀಶ ಮಹೇಶ ಉಮೇಶ ಜಯ ವಿಶ್ವೇಶ್ವರನೇ ಶೂಲಿಕಪರ್ಥಿ ತ್ರಿನೇತ್ರ ತ್ರಿಯಂಬಕ ಜಯ ಮೃತ್ಯುಂಜಯನೇ ಅಕುತಿಗೆ ಬೇಗನೆ ಒಲಿಯುವ ದೇವನೆ ಜಯ ತ್ರಿಪುರಾಂತಕನೇ ಬೇಡಿದ ವರಗಳ ಆಕ್ಷಣ ನೀಡುವ ಸಾಂಬ ಸದಾಶಿವನೇ ಜಯ ಜಯ ಶಂಕರನೇ ಜಯ ವಿಶ್ವೇಶ್ವರನೇ ಶಂಕರನೇ ಜಯ ವಿಶ್ವೇಶ್ವರನೇ ಜಯ ಜಯ ಶಂಕರನೇ ಜಯ ವಿಶ್ವೇಶ್ವರನೇ ಶಶಿಧರನೇ ಹರನೇ ಶಿವನೇ. என்னங்க? அண்ணா அந்த ஆள்கிட்ட எதையோ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்ன கொடுத்துருப்பாரு? டான்ஸ் ஆடின அந்த 2 பேரும் காட்டுவாசிங்க மாதிரி தெரியலையே. பார்க்க வேற மாதிரி இருக்காங்க. பாம்போட அச்சு, பாம்போட அச்சு. இவன் முதுகுல நாகத்தோட மச்சம் இருக்க.
ருத்ரா, ராஜநாகங்களோட உடல் மேல ராஜநாகத்தோட அச்சு இருக்கும். அது மட்டும் இல்ல, நாகமணிய அவங்க கிட்ட தான் இருக்கணும். மறந்துடாத.